வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில் பைக் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிறைய பைக் இறக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கூட்டி, எப்படி பெண்களுக்கு தேவையான பைக், ஆண்களுக்கு தேவையான டூ வீலர் பைக், இந்த மாதிரி நிறைய பைக்கை இறக்கிட்டாங்க. ஆனால் அவங்க மழைக்காலத்தில் அந்த பைக்கில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பின்பற்றினாலே அவங்க வந்து பைக் ஸ்டார்ட் ஆகும். மழைக்காலத்தில் மழையில் தண்ணியில் வெளியே பைக்கை ஓட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாங்கு நிற்கிற மிதிப்பாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் அது எப்படி நம்ம தவிர்க்கணும், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பைக்கில் எந்தவித ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் மழைக்காலத்தில் ஈஸியாக நம்ம பைக்கை வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதாவது மழைக்காலத்தில் கண்டிப்பாக வந்து சைடு ஸ்டாண்டு போடாதீங்க. ஏன் சைடு ஸ்டாண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, மழை நேரங்களில் சைடு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா அது வந்து பைக் ஒன் சைடாக சரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அது கேபிள் வழியாக மழை தண்ணி வந்து அழகாக உள்ளே போய் கார்பரேட்டர் அப்படிங்கிற இடத்துல சேகரிக்கப்பட்டு விடும். அப்போது கார்பரேட்டருங்கிற இடத்துல மழைநீர் சேகரிக்கப்பட்டு விட்டாலே நீங்கள் வந்து எவ்வளோ தான் மாங்கனி கிக்கரை மிதித்தாலும் ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃப் அடித்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதனால் பார்த்துக்கிடுங்க. சைடு ஸ்டாண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலத்தில் அதாவது ஏதாவது ஒரு மண்ணில் நீங்கள் வந்து பைக்கை விட்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு கல் வச்சு ஸ்டாண்டில் விடுங்க. அப்போ தான் வந்து மழை நீர் வந்து அதிக அளவில் வந்துச்சுன்னா அந்த மண்ணை கரைச்சிட்டு போயிடும். அப்போ பைக் உங்களுக்கு கீழே விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பைக் டேமேஜ் ஆகிரும். உங்கள் பைக்குக்கு அதிக செலவு தான். இதையும் பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? பார்த்துக்கிடுங்க. சைடு ஸ்டாண்டு கண்டிப்பாக போடாதீங்க. கல்லை வச்சுக்கிடுங்க. இன்னும் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஹெல்மெட் வைசர், அதாவது ஹெல்மெட் வைசர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அதாவது ஹெல்மெட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஹெல்மெட்டில் அதாவது மழை அந்த ஜோனி பெஞ்சிட்ருக்கும். அந்த டைமில் வந்து ஹெல்மெட்டில் கண்ணாடி இருக்கும் தெரியுமா முன்னாடி? அந்த கண்ணாடியை கண்டிப்பாக நீங்கள் வந்து இறக்கி விடக்கூடாது, ஏற்றி தான் விடணும். அதாவது மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்ணாடி இறக்கி விட்டுருப்பீங்க. ஆனால் அது ஏற்றி தான் விடணும். ஏன்னா அது இறக்கி விடும்போது மழை தண்ணி வந்து அந்த ஹெல்மெட் வைசரில் திட்டா பதிஞ்சு உங்களுக்கு கண்கள் வெளியே உள்ள ரோடு தெரியாமல் கூட போகலாம். அப்படி தெரியாமல் போகும்போது அது வந்து உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு வழிவகுக்கும். இதை தவிர்க்க தான் நான் சொல்கிறேன், ஹெல்மெட் வைசரை கண்டிப்பாக ஏற்றி விடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து லைட் வெளிச்சம் மழை நேரத்தில் வந்து டல்லாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் இறக்கி விடும்போது அந்த நீர் திவலைகள் வந்து அது மேலே இருந்து உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளங்களை உண்டாக்கலாம். இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கு வந்து மழை காலத்தில் ஈஸியாக பைக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து சில பைக்குகளை பெட்ரோல் டேங்க் மூடியை நம்ம வந்து நம்பவே கூடாது. ஏன்னா பெட்ரோல் டேங்க் மூடி நம்ம நல்லா தான் இருக்குன்னு நினச்சிருப்போம். ஆனால் அது வழியாக லீக்கேஜ் ஆகி டேங்குக்குள்ளே தண்ணீர் இறங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி டேங்குக்குள்ளே தண்ணீர் இறங்குச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து கிக்கரை மிதிச்சாலும் அது ஸ்டார்ட்டே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன காரணம் உண்மையில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ பெட்ரோல் இருக்குது, குலுக்கி பார்ப்பீங்க பெட்ரோல் இருக்கும். அப்போ வந்து இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் டைப்பை அடிச்சிட்டு இருப்பீங்க. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்காக ஒரு பைக் கடையில் போனாலும் அவங்களும் வந்து அதுக்காக நிறைய பைசாவை இவங்களை ஏமாற்றிடலாம் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கில் உள்ள இதை காலி பண்ணிட்டு ஒரு கொஞ்சோண்டு பெட்ரோல் ஊற்றிட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 2000 பிடிங்கிடுவாங்க. அதை முதல்ல மனசில் நினச்சிவிடுங்க. டேங்க் கவரை நீங்கள் நம்ப முடியாது. அப்போ ஒழுங்கான டேங்க் கவர், நல்ல டேங்க் கவர், டேங்கில் உள்ள மூடி எல்லாமே சேர்த்து அழகாக மாற்றி வச்சு மழைக்காலத்தில் விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பைக் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் பைக்கோட கிக்கரை மாங்கனி மிதிக்காதீங்க. அது உங்களோட எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ணும். ஏன்னா வந்து மழை காலத்தில் ஒரு பைக்கை வந்து ஸ்டார்ட் ஆகாமல் நின்றுச்சுன்னா வேக்கம் லாக் ஆகிருக்கும். அந்த வேக்கம் லாக் ஆகிருக்க டைமில் வந்து அதுக்கு கொஞ்சம் கண்டினியூஸ் ஒரு 100 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் தேவை. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஐயோ மழை வருது, நம்ம எங்கேயாவது போயிடணும், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி மாங்கனி எவ்வளோ தான் கிக்கரை மிதிச்சாலும் அது ஸ்டார்ட்டே ஆகாது. அதனால் இதை பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து வேக்கம் லாக் ஆகிருக்கும். மழைக்காலத்தில் இது ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் சைலன்சர் வந்து இப்போ உள்ள பைக்லலாம் சைலன்சர் மேலே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சைலன்சர் மிந்தி உள்ள பைக்லாம் கீழே இருக்கும். அதாவது ஸ்கூட்டி மாதிரி பைக்லலாம் கீழே தான் இருக்கும். அப்போ வந்து மழை நீர் தேங்கக்கூடிய இடத்துல சைலன்சருக்குள்ள தண்ணீர் போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் தண்ணீர் வந்து சாதாரணமாக சும்மா போகாது. நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை முறுக்க தான் இங்கே உள்ள தண்ணி உள்ளே போயிடும். அப்படி தண்ணி மட்டும் சைலன்ஸுக்குள்ளே போயிட்டுனா நீங்கள் இறங்கி தள்ள வேண்டியதான், வேறு வழியே இல்லை. அதனால் கொஞ்சம் 1வது 2வது போயிட்டு அப்படி மெதுவாக எடுத்து கிராஜுவலாக ஓட்டணும். அப்போ தான் வந்து சைலன்ஸுக்குள்ளே தண்ணி போகாது. நீங்கள் விட்டு முறுக்குனீங்கன்னு வச்சுக்கலாம், சைலன்ஸுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி போகும். அதுவும் கியர் இல்லாத பைக்கில் இதே தான். விட்டு முறுக்கக்கூடாது. மெதுவாக அப்படியே கிராஜுவலாக முறுக்கினா மட்டும்தான் அதாவது இப்போ முறுக்குனான்னு சொல்ல பார்த்தீங்களா, அதே ஆக்சிலேட்டரை கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பாக சைலன்ஸுக்குள்ளே தண்ணி போகாது. நீங்கள் தள்ள வேண்டிய நிலை ஏற்படாது. இது மழை காலத்தில் நிறைய பேர் அனுபவிக்கிற பிரச்சனைங்க. அதனால தான் சொல்கிறேன். இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
பைக்லையும் ஸ்பார்க் ப்ளக் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்பார்க் ப்ளக் தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் மழை தண்ணி நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக மழையில் நனைய விட்டுருப்பீங்க. ஆனால் காலை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்டார்ட் ஆகாது. அப்போ அந்த ஸ்பார்க் ப்ளக்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல அந்த ஸ்பார்க் ப்ளக் வரக்கூடிய ப்ளக் இருக்குல்ல, அதை கலத்தணும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே ஒரு நல்ல காய்ந்த துணியை வச்சு உள்ளே அப்படியே ஏதாவது குச்சியை வச்சு துடைக்கணும். அது மாதிரி அந்த கேப், அது மூடக்கூடிய கேப்பையும் அதே மாதிரி காய்ந்த துணியை வச்சு துடைக்கணும். அப்படி துடைச்சி நல்லா காஞ்சிட்டுருங்க அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் ப்ளக்கை மறுபடியும் மாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க் ப்ளக்கு தேஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட்டே ஆகாது. அப்போ வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட விலை 100 ரூபா மட்டும்தான். அப்போ அந்த ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் வாங்கி கைவசம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே மாட்டிக்கலாம். அதுதான் இது அந்த ஸ்பார்க் ப்ளக்கோட தனி சிறப்பு. அதனால் பார்த்துருங்க, மழை காலத்தில் ஸ்பார்க் ப்ளக் கைவசம் வச்சுருங்க. ஸ்பார்க் ப்ளக்கை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மழையில் தண்ணியில் நனைஞ்சிட்டுனா அந்த ஸ்பார்க் ப்ளக்கை கலத்தி உள்ளேயும் வெளியேயும் நல்லா தொடச்சிட்டு அப்படி ஈரமே இல்லாத பட்சத்தில் மறுபடியும் வைங்க, கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருக்கக்கூடிய விஷயந்தான். வேணால் அப்படி அனுபவிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மழை நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா டயர். அதாவது டயர் வந்து நல்ல டயராக இருக்கணும். அதாவது நம்ம வந்து எப்படி ஓட்டம் தெரியுமா, டயரை நல்லா தேய்கிறது வேறு, ஓட்டி ஏன்னா நம்ம கொடுத்து பைசா கொடுத்து மாற்றிருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மழை காலத்தில் அது வந்து நம்மளை காலை வாரி விட்டுரும். அதனால் மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் டயரை வந்து கிரிப்பில் டயராக மாற்றிட்டோம். ஏன்னா பள்ளத்தில் ஏற இறங்கும்போது ஈரத்தில் கண்டிப்பாக வலிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து டயரை நம்ம நினச்சிருப்போம், சரி நம்ம டயரு ஒன்றும் செய்யாது, அப்படி இவ்வளோ நாள் ஓட்டிருக்கோம்னா ஒன்றும் செய்யாது, மழை நேரத்தில் என்ன செய்வதுன்னா ஆனால் மழை நேரத்தில் அதோட வேலையை காமிச்சிடும். அதனால் இந்த டயர் வந்து நீங்கள் வந்து நல்ல டயர் இல்லைன்னா பட்டன் போட்ட டயராவது வாங்கி மாட்டிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். தன்னம்பிக்கையில் நீங்கள் வந்து ஈஸியாக பைக்கை ஓட்டலாம். இல்லைன்னா ஐயோ டயர் ஏதாவது ஆயிருமோ, வெடிச்சிருமோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் ஆயிருமோ, நடுவில் நின்றுமோ, பெரிய ப்ராப்ளம். இது மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த டயரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மழைக்காலத்தில் லோ பேட்ரி, மழைக்காலத்துலையும் கிடையாது, எப்பவும் லோ பேட்டரியில் வண்டியை ஓட்டாங்க. இப்போ உள்ள பைக்லலாம் கண்டிப்பாக லோ பேட்ரி சார்ஜ் இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்குது. அதாவது லைட் எரியாது, ஹார்ன் அடிக்காது, எதுவுமே ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து லோ பேட்ரி இல்லை, அதாவது சீன் போடுறதுக்காக லோ பேட்டரியில் வச்சு வண்டி ஓட்டுறது அப்படி இப்படின்னு ஓட்டி லாஸ்ட்டில் ஒன்றுமே நடக்காத பட்சத்தில் மெக்கானிக்கலில் போனால் மெக்கானிக்கலே கை விரிச்சிடுவார். என்ன செய்வார், புது பேட்டரி தான் மாற்றி ஆகணும், உங்கள் பேட்டரியோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. அட பாவிகளா, கொஞ்சோண்டு லோ பேட்டரியில் ஓட்டினதுக்கு இந்த தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உணர வேண்டியது இருக்கும். அதனால் லோ பேட்டரியில் கண்டிப்பாக ஓட்டாதுங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் உண்டாக்கிறோம். பெரிய பிரச்சனை அந்த டைமில் உங்கள் கையில் பணம் இருக்காது. எப்பாடி இந்த பணத்தால் எவ்வளோ பேர் அழிகிறாங்க தெரியுங்களா. பணம் அந்த டைமில் இருக்காத ஒருத்தண்டையாக ஓடணும், அது ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம எல்லா இடத்துலையும் நல்லாயிருப்போம். ஒன்று சொல்லணும்னா செயின் ஸ்ப்ரே, அதாவது செயினுக்கு வந்து ஸ்ப்ரே அடிங்க. அதாவது செயின் ஆயில், அதாவது செயின் வந்து மழை காலத்தில் நல்லா வந்து மழை தண்ணி உள்ளே போயிருந்தால் அதோட ஆயிலெல்லாம் கரைச்சி கொண்டு போயிருக்கும். அப்போ வந்து நீங்கள் அடிக்கடி மழை காலத்தில் செயின் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா செயின் வந்து நல்லா வலுவானதாக தாக்கு பிடிக்கும். அதாவது இப்போ தானே நம்ம செயின் ஸ்ப்ரே அடித்தோம், இப்போ தானே மழையிலேருந்து பைக்கு கம்பெனிலேருந்து எடுத்து வந்து செயின் ஸ்ப்ரே அடித்தோம், மறுபடியும் அடிக்கணுமா நினைக்காதீங்க. ஏன்னா மழை தண்ணி உள்ளே இறங்கி அந்த ஆயில் அந்த பிசு தன்மைலாம் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் செயின் ஸ்ப்ரே அடிங்க. அப்போ தான் செயினுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆயிலை கண்டிப்பாக மழை முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிடுங்க. ஏன்னா ஆயிலும் அதே மாதிரி தான், உடனே மாற்ற நமக்கு தான் நல்லது. கொஞ்சம் ஆயிலை மாற்றிடுங்க. கொஞ்சங்கள் தட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். இருந்தால் எப்படியாவது ஆயிலை மாற்றினா உங்கள் இன்ஜின் சீஸ் ஆகாமல் இருக்குங்க. அதை தான் சொல்கிறேன். பைக்குகளில் எவ்வளவோ இருக்குங்க, இதெல்லாம் பின்பற்றினா உங்கள் பைக் கொஞ்ச நாள் ஓடும். இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு 30,000 பைக்கு 5,000 4,000 விற்றுட்டு போக வேண்டியதான். சரி, ஓகே. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய தகவல்கள் நம்மகிட்ட காத்திருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.